So 12th painting lesson number 14, mural and printing. ஸோ முரால் அண்ட் பிரிண்டிங் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க லெசனில் பார்த்திங்கன்னா நாம் ட்ராயிங் பெயிண்டிங் பற்றி பார்த்தோம், அண்ட் அதுவும் ட்ரை மீடியமில் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம முரால் அண்ட் பிரிண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மனிதன் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிறைய ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஒரு பர்சன், ஒரு ஸ்பீஷியஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பிச்சது பார்த்திங்கனாக்கா பெயிண்டிங் இமேஜ் பார்த்திங்கனாக்கா அவங்களோட ஐடியாஸ், அவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்களோ அதுவும் வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வரைய ஆரம்பித்தாங்க. ஸோ தட் மற்றவங்க அப்போ அவங்களுக்கு பேச தெரியாது, அவங்களுக்கு லாங்குவேஜில் வேர்ட்ஸ் கிடையாது. ஸோ அதுக்காக அவங்க ஐடியாஸை வந்து ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் வரைய ஆரம்பித்தாங்க. இதுதான் ஸ்டார்ட் ஆனது. இது பேர் தான் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மனிதனோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நமக்கு காட்டுது. இதோட எவிடென்ட் எங்கே இருக்குன்னாக்கா நம்ம ராக்கில் பார்க்கலாம். அதாவது கல்லில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மனிதர்கள். இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா 30,000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது நம்மளோட இந்த மனிதரோட கம்யூனிகேஷன் இந்த பெயிண்டிங்கில். அப்படி இருக்கும்போது இந்த டெக்னிக்ஸில் பார்த்திங்கனாக்கா முரால்லாம் என்னென்னா உங்களுக்கு இது டைரெக்டாக செவுத்தில், அதாவது சீலிங்கில் இல்லாட்டி செவுத்தில் இல்லாட்டி பர்மனன்ட் சர்ஃபேஸில் வரைகிறது தான் முரால் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹியூமன் ரேஸ் வந்து அந்த காலத்தில் அதிகமாக டெவலப் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பெயிண்டிங். இப்போ ஆரம்ப காலத்தில் இந்த ராக்லெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த ஹண்டிங் சீனு, இந்த ஏன்ஷியன் முராலில் பார்த்திங்கன்னா அதாவது அஜந்தா எல்லோராங்கிற இடத்துல இல்லை பாகுங்கிற இடத்துல பதாமி இல்லாட்டி சித்தன்ன வாசல், இது வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே சித்தால வாசல்னு போட்டிருக்காங்க, அது ஸ்பெல்லிங் தப்பு, சித்தன்ன வாசல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 100 CEலேருந்து 600 CEல வரைஞ்ச ஒரு கான்டெம்பரரி வால் ஆர்ட். இந்த முரால் ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது முரால் ஆர்ட்லேயும் இந்த விஷயங்கள்லாம் வருமே. ஸோ அப்போலேயே இதெல்லாம் வரைஞ்சாங்க. அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இல்லை ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்க விஷயங்கள் எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த முரால் ஆர்ட் இன்றைக்கி இது ஒரு பெரிய லெவலில் நீங்கள் பர்மனெண்ட்டான ஒரு வால் சீலிங்கில் இந்த மாதிரி வரைகிறது, கோயிலில் இல்லாட்டி பெரிய பெரிய மண்டபத்தில் வரைஞ்சிடலாம் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மீடியம், இந்த ஃப்ரெஸ்கோ, டெம்பரா, இந்த ஆயில் கலர், வாட்டர் கலர், என்கிரேவிங் அண்ட் கிளாஸ், இந்த எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு முக்கியமான மீடியம்ஸ் ஆஃப் பெயிண்டிங்கு. இதில் பிரிண்டிங் பார்த்திங்கனாக்கா இது ஒரு பல காலமாக ஓல்டு டெக்னிக்காக இருக்குது. இது வந்து பிரிண்டிங்கிறது ஃபோக் ஆர்ட்டோட ரூட்டுன்னு வேறுன்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி காமன் பீப்புள் பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டிங்கை வந்து இந்த டெக்கரேட்டிவ் வாலில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு, ஃப்ளோர்ஸை டெக்கரேட் பண்ணுறதுக்கு, இல்லை டெரக்கோட்டா வேறு வந்து நீங்கள் பார்க்கலாம். இவங்க பார்த்திங்கனாக்கா ஒரு சில அவங்க உடம்புலையே இந்த மாதிரி விஷயங்களுமே டேட்டூஸ் மாதிரி எல்லாமே வரைஞ்சி இருக்கிறாங்க. ஸோ இந்த நேச்சுரல் கலர்ஸ், இந்த பாம்னாக்கன்னா பனை இலை, இந்த ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த முரால்ஸ், வால்ஸ், இந்த ஃப்ளோர்ஸ் எல்லாமே வரைஞ்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இது கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வெஜிடபிள்ஸ், கிளேஸு, ஸ்டோன்ஸு, வுட்டு, அப்புறம் பிளாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாமே எலாபரேட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த டிசைனை. சில காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த பிரிண்டிங் வந்து பெரிய டெவலப் ஆகிட்டு டெக்ஸ்டைல் பிரிண்டிங் டெக்னிக் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பிளாக்ஸ் எல்லாம் வச்சு இது பிரிண்டிங்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போச்சு. ஸோ இந்த இங்க்கு, இந்த ப்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணுற இந்த ஃபேப்ரிக்கை இங்க் பண்ணுற இங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி ஷீட்டு ட்ரெஸ் மெட்டீரியலில் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த டெக்னிக் வந்து நெக்ஸ்ட் லெவலில் டெவலப் ஆகிறது இந்த பிரிண்டிங் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் புக்ஸ்லையும் பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பிரிண்டிங்கிறது இப்படி தான் வளர்ந்துச்சு. 14.1 முரால், அதாவது இது கீழே பார்க்குறது நீங்கள் அஜந்தா, நார்த் இந்தியாவில் பூனேயில், தட் இஸ் மகாராஷ்டிராவில் அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் இருக்குது. அதில் அஜந்தாங்கிற ஒரு குகையில் நீங்கள் இந்த பெயிண்டிங்கை பார்க்கலாம். அங்கே இருக்க பெயிண்டிங்கை தான் ஃபோட்டோ எடுத்து இப்போ கீழே போட்டிருக்காங்க. இதோட இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அஜந்தா கேவ் கேம் to light in 1819 when British Army officer John Smith accidentally discovered the entrance to cave number 10 deep within the tangled undergrowth while hunting a tiger. Within a few decades, the caves become famous for their unique technique. These caves have been excavated in the different periods to 2nd century BC, 6th century BC, AD. 6th century AD. In the horseshoe-shaped, bent and rock-faced, there are 29 caves in Ajanta, including the unfinished one.
Out of these, 5 caves, that is 9, 10, and 19, 26, and 29, are Chaitya Griyas, where religious discourse were conducted, and the rest are viharas or living quarters of for the monks. Though all the caves had been painted, today only caves 1, 2, 9, 11, 16, and 17 have discernible murals. The rest have been lost due to neglect and the ravage of time. The general theme of the painting on the ceiling, walls, and pillars of the caves is descriptions of various Jataka stories. The Bodhisattva, that is enlightened being, a person who is able to reach nirvana but delays doing so through compassion for suffering beings, an incident associated with the life of Buddha. The ceiling decoration invariably consists of the decorative patterns, geometrically as well as the floral. The variety of the subjects, the detailing in the painting, the dexterity in the rock cutting, and the architectural finesse suggest that before they renounce it, the monks had known the world and its process well. So, இந்த அஜந்தா கேவ்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது 1819 பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸர் ஜான் ஸ்மித், இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைகரை சேஸ் பண்ணிட்டு, ஹண்டிங்காக டைகரை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போது அவர் இந்த அஜந்தாங்கிற ஒரு கேவை கண்டுபிடிச்சார். அவர் கேவ் நம்பர் 10 வந்து அவர் போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆழமாக போயிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு சில காலகட்டத்தில் இந்த கேவ் வந்து சில டெக்கேட்ஸில் ஃபேமஸ் ஆகிடுச்சு. இது 2nd செஞ்சுரி பிசிலேருந்து 6th செஞ்சுரி ஏடி வரைக்கும் இருக்கிற விஷயத்தை வந்து இதில் காட்டியிருக்காங்க. இதில் ஒரு ஹார்ஸ் ஷேப்டான ஒரு ராக் சர்ஃபேஸில் வந்து வரைஞ்சிருக்காங்க. இதில் மொத்தம் 29 கேவ்ஸ் இருக்குது. இதில் ஒரு கேவ் வந்து அன்ஃபினிஷ்டாக இருக்குது இன்னமும். அதில் பார்த்தீங்கன்னா 5 கேவ், தட் இஸ் 9th, 10th, 19th, 26th and 29th கேவ்ஸ் வந்து சைத்தகிரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த இடத்துல அந்த ரிலீஜியஸ் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாமி கும்பிட்றது, பூஜை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் விஹாராஸ், மீட்டர்லாம் விஹாராஸ்னாக்கா ரெஸ்ட் எடுக்கிறது, அந்த சாமியாருங்க எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிற ஒரு குவார்ட்டர்ஸாக அந்த இதெல்லாம் கேவ்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேவ்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கப்பட்டிருக்கு. அதோட 1, 2, 9, 11 and 17th கேவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முரால் பெயிண்டிங்கால் இருக்குது. முரால்னாக்கா வால்லையும் சீலிங்லேயும் வரைஞ்சது எல்லாமே அங்கே பார்க்க முடியும். சில கேவ்ஸ் எல்லாமே அழிஞ்சிருக்கு. ஏன்னாக்கா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து முகல் எம்பையர் இவங்களாமே வந்து மாறி மாறி வந்ததுனால அங்கே ரேவேஜஸ் நடந்திருக்கு. ஸோ அதாவது கொள்ளடிச்சிட்டு போயிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த பெயிண்டிங்கோட தீம் சீலிங்லேயும் வால்லையும் பில்லர்ஸ்லையும் நம்மளால் கேவில் பார்க்க முடியுது. அதாவது ஜத்தகா ஸ்டோரிஸ்னு ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்குது, அதோட காம்பினேஷன் நம்மளால் பார்க்க முடியுது. அப்புறம் போதிசத்துவானாக்கா ஒரு பர்சன் எப்படி பார்த்து நிர்வாணா ஸ்டேஜில் வந்து அவங்க என்லைட் ஆகிற விஷயத்தை வந்து அது புத்தாவோட லைஃப் வந்து இதில் நம்ம இந்த பெயிண்டிங்லாம் நம்ம பார்க்க முடியுது. இந்த சீலிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய டெக்கரேட்டிவ் பேட்டர்ன்ஸு, ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸு, அப்புறம் ஃப்ளோரல் இதெல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வெரைட்டிஸ் ஆஃப் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டீட்டெயில் பெயிண்டிங்கில் உங்களுக்கு ராக் கட்டிங்லேயும் சரி, இந்த மாங்க்ஸ் தட் இஸ் அங்கேருந்து சாமியாருங்க எல்லாமே உங்களுக்கு இந்த வேர்ல்டு லெவலில் ப்ராசஸ் ஆகிறது எல்லாமே இதில் காட்டியிருக்காங்க. அது நம்மளால் இந்த பெயிண்டிங்கில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெயிண்டிங்கோட பேர் வந்து பத்மபாணி போதிசத்வா. இதில் மீடியம் எதில் வரைஞ்சிருக்காங்கனாக்கா மட்டு பிளாஸ்டர் சேத்தோட கலவையாலையும் வால் அண்ட் நேச்சுரல் கலர்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைஸு 174 சென்டிமீட்டர். பீரியட் பார்த்தோன்னா எப்போ வரைஞ்சிருக்காங்க 2nd to 6th சிஇயில் வரைஞ்சிருக்காங்க. எங்கே இருக்குன்னாக்கா மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்துங்கிற இடத்துல கேவ் நம்பர் 1 இருக்குது. அஜந்தா கேவ் நம்பர் 1 இருக்குது. இந்த முரால் பெயிண்டிங்கோட பேர் பத்மபாணி போதிசத்வா. இது ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன். இதை பற்றி என்ன சொல்கிறாங்கனாக்கா, திஸ் லைஃப் சைஸ் முரால் இன் கேவ் 1 இஸ் அ மார்வல் ஆஃப் இந்தியன் பெயிண்டிங். The delicate and elegant Bodhisattva is adorned with classic Indian jewelry fit for the man of noble birth. He is adorned with pearls, amides, lapis lazuli, and other gems. On his head is a magnificent crown, which at some point was very likely colored in rich detail but has faded now.
The crown signifies his royal lineage, the blue lotus blossom in his right hand, and this is why he is named as Padmapani. In Sanskrit, Padma is lotus blossom and Pani is a hand. So represent his spiritual awakening. His eyes are lowered in meditative state, his calm fine featured face, his proportionate body and his chants confirm the ideal of the refined man set by the ideals of the Bodhisattva. The harmonious lines, the combinations of jewels and other tones, the composition of the murals underline the high sophistication of the artist's hammer and chisel to create the surface for the mural. So in the முராலை நீங்கள் இந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது இது கேவ் நம்பர் 1ல் இருக்குது ஃபஸ்ட்டு. இது பார்த்திங்கனாக்கா இந்தியன் ஆர்ட்லேயே பார்த்திங்கனாக்கா இது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் பேர்ல்ஸ் அந்த டைம்லேயே பேர்ல்ஸு, அமிட்ஸு, லாப்பிஸு, லசூலி இந்த மாதிரி அதர் ஜெம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இந்த பெயிண்டிங்கில். இதோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்குது, பட் இப்போ ஃபேட் ஆகிடுச்சு கட்டாயத்தினால. இதில் பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்கனாக்கா கையில் ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் வச்சுருக்காங்க, அது ப்ளூ கலரில் இருக்குது. அதுக்கு பேர் தான் பத்மபாணி. பத்மனா சான்ஸ்கிரிட்டில் உங்களுக்கு லோட்டஸ்னு அர்த்தம், விரிஞ்சிருக்க லோட்டஸ், பாணினாக்கா ஹேண்டுன்னு அர்த்தம், கைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அவர் கண் பார்த்திங்கனாக்கா ஹாஃபாக மூடி இருக்குது. அவர் ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்கார், அவர் காமாக இருக்கார். அவர் ஃபேஸ் பார்க்கும்போது காமாக இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அவர் ஒரு போதிசத்துவ நிலையில் உட்காந்துருக்காரு, நின்றுட்டுருக்கிறது நம்மளால் தெரியுது. அவர் ஒரு காம்பினேஷனான ஜுவல்ஸ், அதாவது எர்த்து டோனான ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அவரோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்மோனியஸாக, தட் இஸ் ஹம்பலாக, ஹார்மோனியஸாக, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இது அந்த ஆர்டிஸ்ட் வந்து இன்னும் அழகாக வந்து நமக்கு எடுத்து காட்டியிருக்காரு. இதில் ஹேமரு, சிசல், அதாவது உளி, அப்புறம் சுத்தி, இதெல்லாமே அந்த பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. த கிராஃப்ட்மேன் ஃபர்ஸ்ட் கிரியேட் அண்ட் அட்மோஸ்ட் plain surface on the rock face with a chisel and hammer. Then the surface was prepared with a rough layer and earth mixed with rock grits or sand, vegetable fibers, paddy husk grass, a second coat of mud mixed with the fine rock powder or sand and fine fibrous vegetables materials was then applied over it. The surface was finally finished with a thin coat of lime wash. Over the surface, outlines were drawn boldly, then the space were filled with requisite color. The Ajanta painters had a limited range of colors at their disposal. Colors and shades utilized vary from red to yellow, ochre, terra verte to lime, Korean gypsum, lamp black and lapis lazuli. Some vegetables colors have also been used. So இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வரைஞ்சவர் உங்களுக்கு ஒரு ராக்கில் அதாவது ஒரு பாறையில் சிசில் ஹேமர் வச்சு வரைஞ்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதே விட்டம் அர்த்து மிக்ஸு, அதாவது கலவை, மண், சேறு, அப்புறம் பார்த்திங்கனாக்கா வெஜிடபிள் ஃபைபர்ஸு, பேடி, நெல், கிராஸ், புல், இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவர் வந்து அந்த டெக்ஸ்சரை க்ரியேட் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் மெட்டீரியல்ஸும் அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த ஃபைனான ஒரு பவுடர் மாதிரி இருக்கிறதுக்காக. அதோட லைம் வாஷு கோட் பண்ணியிருக்காரு. லைம் வாஷ்னாக்கா சுண்ணாம்பு இதை வச்சு கோட் பண்ணியிருக்காரு அந்த சர்ஃபேஸில். ஸோ இந்த அஜந்தா பெயிண்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்க ஒரு லிமிட்டட் ரேஞ்சான கலர்ஸை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் ஷேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோ, ஆர்ச்சேஜ், டெட்ராவேரட்டு, அப்புறம் லைமு, கோலின், ஜிப்சமு, லேம்ப் பிளாக்கு, அப்புறம் லாப்பிஸ் லூசி, இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. சில டைம் பார்த்திங்கனாக்கா வெஜிடபிள் கலர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. Then 14.2 printing. We have learned about moral art. Now we will let us know about block printing. So moral artங்கிறது என்னென்னு படித்தோம். இப்போ block printing என்னென்னு பார்ப்போம். Basic information. Block for printing are made with wood, rubber, wax, soap, etc. The desired figure is traced on the flat surface and the superfluous parts are carved away. Normally black or colored ink is used for printing. Depending on what they are made with, blocks could be used for years. The advantage of block printing technique is that a large number of copies can be created in a short term and all copies are uniform.
இந்த பிளாக்குங்கிறது என்னென்னா இது ஒரு பிரிண்டிங் மெத்தட். இது வந்து வுட்டு இல்லாட்டி ரப்பரு இல்லாட்டி வேக்ஸ் இல்லாட்டி சோப்பை வச்சு இது பிரிண்ட் பண்ணுவாங்க. இது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இந்த பிக்சரை வந்து ட்ரேஸ் பண்ணுவோம் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டை வந்து கார்வ் பண்ணுவோம், அது மட்டும் செதுக்கி எடுப்போம். இதுதான் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இது பார்த்திங்கன்னா பிளாக்கு இல்லாட்டி இங்க், கலர்டு இங்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த பிரிண்டிங்க்கு. இது அந்த இது டிபெண்ட் பண்ணியிருக்கு, பிளாக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது பல வருஷத்துக்கு இப்படி தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த பிளாக் பிரிண்டிங்கோட அட்வான்டேஜ் என்னென்னாக்கா இந்த டெக்னிக்கில் பெரிய லெவல் ஆஃப் காப்பீஸ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஒரே விஷயத்தை நிறைய டைமுக்கு நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதே டைம் இந்த காப்பீஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. Block printing could be used for making products like greeting cards, gifts, stationeries, paper bags and lampshades. The list is endless. This system of printing does not require the image to be finished separately. ஸோ இந்த பிளாக் பிரிண்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீட்டிங் கார்ட்ஸ் ஆகட்டும், கிஃப்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டேஷ்னரிஸ் ஆகட்டும், பேப்பர் பேக் ஆகட்டும், லேம்ப் ஷேட்ஸ் ஆகட்டும், எத்தனை விஷயம் வேணாலும் நம்மளால் இதில் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ரெண்ட்லெஸ் இல்லாத ப்ராடக்ட்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இந்த சிஸ்டம் ஆஃப் பிரிண்டிங் பார்த்திங்கனாக்கா இதில் இமேஜ் வந்து தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே நீங்கள் பார்க்குற பிக்சர் தான் இந்த பிளாக் பிரிண்டிங்னால் இருக்கிற பிக்சர்ஸு. இது இன்றைக்கி டெக்ஸ்டைல்ஸ்லையும் நம்ம பார்க்க முடியும், டெக்ஸ்டைல் டிசைன்லையும் பார்க்க முடியும். இதுக்கு பேர் லினோ கட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதில் பண்ணியிருக்காங்கனாக்கா பிளாக் பிரிண்ட் வித் லினோ கட் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. பீரியட் எப்போனாங்க கண்டெம்பரரி பீரியடில், ஆர்டிஸ்ட் யாருன்னு தெரில. கலெக்ஷன் வந்து இது வந்து ப்ரைவேட் கலெக்ஷனாக இருக்குது. ஸோ அந்த பிக்சரில் உங்களால் பார்க்க முடியும். 2 பிளாக் பிரிண்டிங் வந்து காட்டியிருக்காங்க, லினோ கட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்ப்போம். This print is harmonious blend for floral motifs and scripts. There is an inner balance in the combination of juxtaposition of curves and straight lines, floral and geometrical shapes. The print gives a feeling of being three-dimensional. The use of more than one color creates the ambience and vibrancy. The design for printing has been engraved on the linoleum block. ஸோ மேலே கொடுத்துருக்க அந்த பிக்சரை பார்க்கும்போது ஃப்ளோரானா ஃப்ளவர்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃப்ளவர்ஸும் ஸ்கிரிப்டும் இருக்க மாதிரி அந்த மோட்டிவ்ஸில் இருக்க மாதிரி அவங்க அந்த பிளாக்கில் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதில் இன்னர் பேலன்ஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த கர்வ்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆகட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது காம்பினேஷனு. அதோட ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பும் சரி, அந்த ஃப்ளோரல் ஷேப்பும் சரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த இதில் மேட்ச் ஆகுது, பிளாக்ஸில் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த பிரிண்ட் என்ன ஒரு ஃபீல் கொடுக்குனாக்கா 3 டைமென்ஷன், தட் இஸ் 3Dன்னு சொல்லுவாங்க. 3 டைமென்ஷன் ஃபீல் கொடுக்குது உங்களுக்கு. அதாவது ஒரிஜினலாக இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அதில் ஒரு சில கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது, அதாவது ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பிரிண்டிங் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லினோலியம் பிளாக் இதில் என்கிரேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. The design is carved on the lino block with knife. Once the carving is finished, color is spread on a flat surface. The carved surface of the block is brought in contact with the color and lifted. The block is then gently pressed onto the drawing sheets to create and the imprint and then lifted. ஸோ இந்த பிளாக் எப்படி யூஸ் பண்ணுறாங்கனாக்கா இது ஃபஸ்ட்டு லினோ பிளாக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லினோ பிளாக்கில் அதாவது கத்தி நைஃபை வச்சு வந்து செதுக்குவாங்க. ஃபஸ்ட்டு செதுக்குன வாட்டி இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து இந்த கலர் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அந்த கார்டு பிளாக்கில் வந்து கார்டு பண்ண இடத்துல பார்த்திங்கனாக்கா அந்த கலர் எல்லாமே அழகாக போய் நின்றுக்கும். அது நம்ம ஜென்ட்லி மெதுவாக ப்ரெஸ் பண்ணும்போது, ஒரு ட்ராயிங் ஷீட்லேயே ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பிரிண்ட்டு, அந்த உருவத்தோட பிரிண்ட்டு அதில் பதிவாயிடும். அதுக்கப்புறம் மெதுவாக நாம் எடுக்கணும், எந்த ஷேக் இல்லாமல் எடுத்து இந்த பிளாக்கை எடுத்தோன்னா அந்த பர்ஃபெக்டாக அந்த பிக்சர் மேலே கொடுத்துருக்க பிக்சரில் இருக்க மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 14.3 பிரிண்டிங் வித் வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸை வச்சு எப்படி இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க, பிரிண்டிங் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். பேசிக் இன்ஃபர்மேஷன். This technique is used with the same shape is repeatedly, but very slight change in the shape are acceptable. Potatoes, yam, sweet potatoes, okra, lady's finger, capsicum, bell pepper, onion and lotus stems are cut cross-section wise to obtain a decorative shapes and used on the blocks. The figure thus printed are similarly but not the same. For example, okra, lady's finger, capsicum, bell pepper and lotus stems when cut cross-section wise yield petty floral shapes. Beautiful design could be created by placing them in different combination. A large potato, yam, sweet potato cut length or cross-section wise could be used for making a block for
printing numerals, numbers or simple shapes. Care need to be taken to carve mirror image of numerals and letters, so the numerals or letters comes out right in the print. ஸோ இந்த வெஜிடபிள் பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் மெயினாக வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஷேப்ஸ் இது வந்து அந்த பிரிண்டிங்கை மறுபடியும் வந்து அந்த ஷேப்ஸை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும், பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பொட்டேட்டோ, யாமு, ஸ்வீட் பொட்டேட்டோ, ஓக்ரா, லேடிஸ் ஃபிங்கர், கேப்சிகம், பெல் பெப்பர், ஆனியன் அண்ட் லோட்டஸோட ஸ்டெம் எல்லாம் க்ராஸாக கட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஷேப்ஸ் வந்து கரெக்டாக அந்த பிளாக்கில் கிடைக்கிறதுக்காக. இதில் அந்த பிரிண்டிங் பார்த்திங்கனாக்கா ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓக்ரா, லேடிஸ் ஃபிங்கரு, கேப்சிகம், பெல் பெப்பரு, அப்புறம் லோட்டஸ் ஸ்டெம்மு இதெல்லாமே க்ராஸ் செக்ஷனில் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ளோரல் ஷேப் கிடைக்கும், ஃப்ளோரலான ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நமக்கு கிடைக்குது. இதில் பார்த்திங்கனாக்கா பெரிய பொட்டேட்டோ, பெரிய உருளைக்கிழங்கு, யாமு, ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாமே லென்த்தியாக கட் பண்ணுவாங்க. இந்த க்ராஸ் செக்ஷன் வைஸாக இது கட் பண்ணி இதை வந்து ஒரு பிளாக் வந்து பிரிண்டிங், அதாவது நியூமரல்ஸாக பிரிண்ட் பண்ணுவாங்க. லெட்டர்ஸ் நியூமரல்ஸ்னால் நம்பர்ஸாகவும் பிரிண்ட் பண்ணுவாங்க, லெட்டர்ஸாகவும் பிரிண்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி சிம்பிள் ஷேப்ஸாகவும் இதை வச்சு பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கேர் எடுக்கணும். எந்த இடத்துலனாக்கா மிரரில், அதாவது கண்ணாடியில் எல்லாமே இந்த பிளாக் வந்து நம்ம அச்சடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நியூமரல், லெட்டர்ஸ், நம்பர்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரைட்டாக பிரிண்ட் ஆகிறதுக்காக. ஸோ இதில் டைட்டில் பார்த்திங்கன்னா பிரிண்ட் வித் வெஜிடபிள் பிளாக்ஸ். அந்த பிக்சர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாமே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி தான் இதில் வந்து அவங்க வரைஞ்சிருக்காங்க. இது உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். முக்கால்வாசி பார்த்திங்கனாக்கா வெண்டைக்காய் வச்சு இந்த ஃப்ளவர் எல்லாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கட் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது நம்மளுக்கு பார்க்க முடியுது, ஈஸியாக பார்க்க முடியுது. ஸோ இதை டைட்டில் பார்த்திங்கன்னா பிரிண்ட் வித் வெஜிடபிள் பிளாக்ஸ். மீடியம் பார்த்திங்கனாக்கா பிரிண்ட் வித் வெஜிடபிள் பிளாக்ஸ். பீரியட் வந்து கண்டெம்பரரி, ஆர்டிஸ்ட் யாருன்னு தெரியல, அன்னொன்று, கலெக்டிவ் வந்து ப்ரைவேட் கலெக்ஷன். ஸோ ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா the work has been created combining different floral, leaves and animal shapes. The blocks for this have been made using cross sections of okra, lady's finger, capsicum, bell pepper, lotus stems and potato, yam, sweet pepper. The flowers and leaves looks real, and so do the tortoise print with the capsicum. Bell pepper block. A good model of simple technique, okra, lady's finger, capsicum, bell pepper and lotus stem were cut in a section, cross section to make blocks for printing. The blocks were dipped in the color and gently pressed out onto the sheet to create impression. The leaf print was created with the potato, yam, sweet potato block. Another potato block was made for printing and script work. Care was taken to carve the mirror image of the word in reverse so the image would come out right. Paint and brush have been used for turning capsicum, bell pepper impression into tortoise and join the floral and leaves shapes to create image of plants. ஸோ இதில் சிம்பிளாக தான் சொல்கிறாங்க, ஏற்கனவே சொன்ன விஷயத்தை தான். ஸோ அந்த பிக்சர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டாட்டாய்ஸுங்கிற ஷேப் இருக்குது, அதே இதே வச்சு பண்ணியிருக்காங்க. அது வந்து கேப்சிகம்மையும் பெல் பெப்பரையும் பிளாக்கை வச்சு பண்ணியிருக்காங்க. அப்புறம் லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரிஜினலாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இந்த சிம்பிள் டெக்னிக்காக இருக்குது. அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸோட க்ராஸ் செக்ஷன்ஸு க்ராஸாக கட் பண்ணி அழகாக வர மாதிரி அதை ஷேப்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கனாக்கா பொட்டேட்டோ, யாமு, ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. லீஃப் ஸ்ட்ரக்சர் வரத்துக்கு பொட்டேட்டோ, யாமு, ஸ்வீட் பொட்டேட்டோ பிளாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்கிரிப்ட் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பொட்டேட்டோ பிளாக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மிரரில் வரைகிறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரிவர்ஸ் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸில் அது பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சைட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் பெயிண்ட்டும் ப்ரஷ்ஷும் ஒரு சில இடத்துல வந்து இந்த கேப்சிகமும் பெல் பெப்பரும் இம்ப்ரெஷன் வரதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாட்டாய்ஸ் வந்து இந்த ஃப்ளோரல் லீஃப் ஷேப்பில் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த இமேஜஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. பிளான்ஸோட இமேஜஸ்லாம் இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14.4 பிரிண்டிங் வித் ஃபிங்கர்ஸ் அண்ட் தம்ஸ். ஸோ அந்த பிக்சர் நீங்கள் பார்க்கலாம். இது வெறும் விரலையும் கட்ட விரலையும் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக அப்படி கூட வரைவாங்க. ஸோ திஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன். This simple and easy technique uses the thumbs and fingers impression for creating images using ink, watercolor, oil color, posters and acrylic color. It offers great variety and creativity.
The tips of the fingers or the thumbs is smeared with that color and pressed onto the surface to be painted. This leaves the textured image on the surface, which could be given a new form using a few pencils, pens, and brush strokes. This technique can be used for painting different kinds of materials to make tasteful utility and decorative products. ஸோ இந்த பிக்சர் நீங்கள் பார்க்கும்போது தெரியுது ஒரு சிம்பிளான டெக்னிக். இது விரலையும் கட்ட விரலையும் வச்சு அந்த இம்ப்ரெஷனை வச்சு வரைஞ்சிருக்க விஷயங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம விரலையும் இல்லை கட்ட விரலில் பார்த்திங்கனாக்கா இங்கில் இல்லை வாட்டர் கலரில் இல்லை ஆயில் கலரில் இல்லை போஸ்டரில் இல்லை அக்ரிலிக் கலரில் டிப் பண்ணி நம்ம இதை வந்து வரையலாம் நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி. இதில் வந்து உங்களுக்கு அந்த லீவ்ஸோட டெக்ஸ்டர் ஆகட்டும் அந்த இமேஜ் சர்ஃபேஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாமே ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸு பென்சில் அண்ட் பென் ஸ்ட்ரோக்ஸை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க அந்த பார்டர்ஸ் எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக வரதுக்காக. இதில் மெட்டீரியல்ஸ் டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கூட யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைட்டில் பியர், டைகர் அண்ட் பேர்டு. ஸோ ஒரு கரடி குட்டி, அப்புறம் ஒரு டைகரு, அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இந்த கட்டை விரலையும் கை வச்சும் வரைஞ்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியுது. டைகரில் விரல் கை விரலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பியரில் பார்த்தீங்கன்னாக்கா காலோட விரலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ மீடியம் தம் பிரிண்டிங், பீரியட் கான்டெம்பரரி கலெக்ஷன் ப்ரைவேட். ஸோ ஜென்ரல் description. The figure created using thumb, palm and sole impression are lively and interesting. The print texture adds dimension and makes the images lifelike. The birds roosting on the tree branch having been created with the thumbprints, judicious brushstrokes have turned a few thumbprints into a lively flocks of birds in the conference. The bear and tiger have been created using sole and palm impression respectively. Brushworks has been used to develop the outline into full-fledged images. The composition and color combination in the work is remarkable. First thumb and finger impression were made on the sheet. Thus, brushstroke were used to turn them into lively birds. The tree branch and leaves painted beneath the birds have made the pretty scene come alive. Similarly, a palm and sole impression were turned into frolicking bear and straggle tiger respectively. ஸோ அந்த இமேஜஸோட டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு விரலும் உள்ளங்கையும் வச்சு இந்த பிரிண்ட் இம்ப்ரெஷன் வச்சு வரைஞ்சிருக்காங்க. அதில் டைமென்ஷன்ஸ் நிறைய இமேஜஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பேர்ட்ஸ் எல்லாமே ஒரு பிரான்ச்சில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தம்பு பிரிண்ட்டை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்ஸ் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் லைவாக இருக்க மாதிரி, அதாவது உயிரோடு இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. அது பஞ்ச் ஆஃப் ஃப்ளாக்ஸ்னால் பஞ்ச் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே இன்னொன்று பார்த்திங்கனாக்கா இந்த கரடியும் டைகரும் பார்த்திங்கனாக்கா ஒரு பாம் இம்ப்ரெஷன் வச்சு அது வரைஞ்சிருக்காங்க. இதில் அவுட்லைன்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களால் பார்க்க முடியும். அது ப்ரஷ் ஒர்க்லால் வச்சு அந்த அவுட்லைன்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகிறதுக்காக. இந்த கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ரிமார்க்கபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு தம்பு அண்டு ஃபிங்கர் இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு ஷீட்டில் இது ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரஷ் ஸ்ட்ரோக் வந்து கடைசியாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த பேர்ட்ஸ்லாம் லைவ்லியாக இருக்க மாதிரி அப்படியே உண்மையாகவே இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. அதோட ட்ரீயோட பிரான்ச் பார்த்திங்கனாக்கா அந்த லீவ்ஸு இந்த பேர்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்க விஷயங்கள் எல்லாமே உண்மையாகவே இருக்க மாதிரி இருக்குது. அதையாட்டம் நம்ம உள்ளங்கையை வச்சு இந்த இம்ப்ரெஷன்லாம் வச்சு பார்த்திங்கனாக்கா இந்த டைகரையும் அந்த கரடியும் வரைஞ்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனில் நாம் என்ன படித்தோம்னாக்கா பிரிண்டிங் டெக்னிக்ஸு. அதில் வந்து 4 இருக்குது. ஒன்று முரால் ஆர்ட்டு, பிரிண்டிங் வித் வெஜிடபிள் எக்ஸாம்பிள்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிண்டிங் வித் ஃபிங்கர்ஸ். முரால் ஆர்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? பத்மபாணி போதிசத்வா அது எக்ஸாம்பிளோட பார்த்தோம். அது 2nd செஞ்சுரியிலேருந்து 6th செஞ்சுரி எரால அது வந்து வரையப்பட்டது. பிரிண்டில் என்ன பார்த்தோம்? லினோகட் எக்ஸாம்பிள் வந்து கான்டெம்பரரி எரா.